எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க. நான் ஒரே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். சென்னையிலேருந்து எந்த ஊருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் ஒன்று, புதுக்கோட்டை ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். புக் லோடு, ஸ்கூல் புக் லோடு பாருங்கள். நம்ம ஏற்றுற கம்பெனிக்குள்ளே தான் நிற்கிறோம். இப்போ இங்கே கம்பெனியை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம லோடு ஏற்ற போகிற கம்பெனி. லோடு ஏற்றிட்டு வாங்க காமிக்கிறேன் எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்ட்டு. ஓனர் மதுரவாயில் டோல் தாண்டி நிற்கிறேன்னு சொன்னார். வாங்க அவரை பார்த்துட்டு என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் மாற்றி ஓட்டினப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். வாங்க மதுரவாயில் டோல் தாண்டி ஓனர் நிற்கிறேன்னாரு. அவரை பார்த்துட்டு வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து என் வீடியோ பார்க்குறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் வீடியோலாம் நிறையா போட்டுட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டிவனம் தாண்டி போயிட்டுருக்கோம். திண்டிவனம் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓனர் வந்து ஒரு லொக்கேஷன் அமைச்சிருக்காரு. லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. வாங்க வண்டிக்கிட்ட போய்ட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வீடியோ அப்படியே போகிற வழியே அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓனரை பார்த்துட்டு என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஓனர் எங்கே பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி டோலுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ். டோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டி இருந்தார். அப்படியே நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்கிட்டு 2 பேரும் டீயும் குடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஓனர் முன்னாடி போயிட்டுருக்கேன், நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே வீடியோவாக கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எல்லோருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கும்பகோணத்துக்கு எனக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நைட் அப்படியே வந்துட்டு இருந்தேன். தூக்கம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் இடையில போட்டு ஒரு மணி நேரம் படுத்துருந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் எடுத்து போயிட்டுருக்கிறேன். பாருங்கள். அப்படி வாங்க அப்படியே வழியில் அப்படியே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த ரயில்வே கேட்டை தாண்டினா நம்மளுக்கு லோடு இறக்க வேண்டிய ஸ்பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 500 மீட்ரு தான். வாங்க அப்படியே இறக்கும் போது காமிக்கிறேன் எந்த இடம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லோடு இறக்குற இடத்துக்கு வந்துட்டோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் நம்ம புக் லோடு இறக்க வந்திருக்கோம். இங்கே லோடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்து புதுக்கோட்டை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு முன்னாடி இன்னும் 2 வண்டியே 3 வண்டியே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு தான் என் வண்டி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம லோடு இறக்க போகிற இடம்.